பொதுமக்கள் பயன்பாடுனா பசு உள்ள வந்து திரும்பிட்டு போய் அது பொதுமக்கள் பயன்பாடு. ஆனா 65 பசு நிக்கக்கூடிய டெபாசிட் புதிய பேருந்து நிலையம் 85 கடை கட்டியிருக்குன்னா பசுக்கு மேல கடைகள் தான் அதிகம். அப்ப பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக புதிய பேருந்து நிலையமா, மாநகராட்சி ஆணையர் வருமானத்துக்காக 85 கடைகள் கட்டி வணிக வள கட்ட நோக்கத்துக்காக புதிய பேருந்து நிலையமா? ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற 100 ஏக்கருமே இருபோ நஞ்சை பூமியில இருக்குது. அந்த இடமெல்லாம் அந்த ஜீவோக்குள்ள கொண்டு போகாம நஞ்சை பூமியில இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எப்படி டிடிசி அப்ரூவ்டு கவர்மெண்ட் தருவாங்க? கரூர்ல தற்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரிலான புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்குங்க. திமுக வந்து திட்டமிட்டு செந்தில் பாலாஜி தூண்டுதல் பெயர்ல அட்லக்ஸ் நாச்சிமுத்து, கொங்கு மெஸ், தாரணி சரவண துணை மேயர் அவர்களா வந்து ஒவ்வொருத்தரும் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் வாங்கி வைத்து உள்ளார்கள் விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தை வந்து புதிய பேருந்து நிலையமாக மாற்றியிருக்கிறான். அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை திட்டமிட்டு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அது எங்களுக்கு தடப்பாத்தி உள்ள கவர்மெண்ட் வாய்க்காவை வந்து ஆக்கிரமிச்சு கம்பி வழி தகரம் தீண்டாமை சுவர் மாதிரி போட்டு நிலத்தை விற்கிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே சாயப்பட்டறையிலிருந்து வெளிவர புகையினால மாசடைஞ்சு காற்றுகள் பரவி வருதுங்க. இந்த தூய்மையற்ற காற்று காரணமா பேருந்து நிலையத்துக்கு வர்ற ஏறக்குறையான 500,000 மக்கள் சுகாதார கேடு அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமராவதி ஆற்று பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு சாயப்பட்டறைகள் அமைக்க கூடாது. ஆனா அங்க இப்போ 41 சாயப்பட்டறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாயப்பட்டறைகள் உரிய அனுமதி இல்லாம இயங்கிட்டு வருது. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? மாவட்ட நிர்வாகம், மின்வாரியம், பொதுப்பணித்துறை, சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு நிறைய துறைகள் அனுமதி இல்லாம தான் இந்த சாயப்பட்டறைகள் இயங்க முடியுதா? உள்ளூர் ஆளுங்கட்சி பிரமுகர் தலைமையில தான் இந்த சாயப்பட்டறைகள் நடந்து வருதா? புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல கரூர் மாவட்டத்துல மிக பிரபலமான அட்லஸ் நாச்சிமுத்து, கரூர் துணை மேயர் தாரணி சரவணன் இவங்களால அதிக அளவுல விவசாய நிலங்கள் வாங்கி குவிச்சிருக்காங்க. அதோட அவங்களோட வருமான லாபத்துக்காக இந்த பகுதியில புதிய பேருந்து நிலையம் கொண்டு வர நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இங்க நிலங்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்க அட்லஸ் நாச்சிமுத்து மிகப்பெரிய சுற்றுச்சுவரை வந்து எழுப்பி வச்சிருக்காரு. இதனால இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய நீர்வழி பாதையும் அடைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா அந்த பகுதி விவசாயிகள் புகார் கொடுத்திருந்துமே எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. நானும் பல தடவை கடந்த 1 வருடங்களாக காலங்காலமா இருந்த நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு அகற்றித்தான்னு மாவட்ட ஆட்சியாளரோட தொடர்ந்து புகார் மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாம் சென்னை சிஎம் செல்லியும் கொடுத்திருக்கிறோம். சாயப்பட்டறை நடத்துற நபர்கள் எல்லாம் அமராவதி ஆற்று வட்டக்கிணறுகளை அமைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? கரூர்ல ஒரு கிராமத்துல 41 சாயப்பட்டறைகள் இருக்கிறதுனால அந்த பகுதி நிலத்தடி நீர் ரொம்பவே மோசமடைஞ்சு உப்பு அதிகரிச்சிருக்கு. இது நீடிச்சா விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும், விவசாய நிலமும் பாதிக்கப்படும். இது பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? இதனால இந்த பகுதி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாகி இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியவங்க யாரு? எல்லார்கிட்டயும் புகார் மனு கொடுத்திருந்துமே எந்த ஒரு பதிலும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையே, அது ஏன்? சொல்லுங்க சிஎம் சார்.